ஆமாம், ஒரு சிலர்லாம் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம், நீங்கள் என்னதான் தீர்ப்பு சொல்கிறீங்கன்னு அதை நாங்கள் பார்த்துட்டு தான் போகணும்னு உறுதியாக உங்கள் இருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் கடைசியாக தீர்ப்பு கேட்குறவங்களுக்கு அந்த கல்யாண ராமரே வந்து உங்களுக்கெல்லாம் ஆசை கொடுப்பாரு. அதனால் முழுசாக இருந்து தீர்ப்பு கேட்டு போங்க. அலைப்பாயுதே கண்ணா என் மனம் அலைப்பாயுதே, அலைப்பாயுதே கண்ணா என் மனம் அலைப்பாயுதே, ஆனந்த மோகன வேணுகான மதில் அலைப்பாயுதே, உன்னானந்த மோகன வேணுகான மதில் அலைப்பாயுதே கண்ணா, நிலை பெயராது சிலை போலவே நின்று, நிலை பெயராது சிலை போலவே நின்று, நேரமாவதறியாமலே மிக வினோதமான முரளிதரா அலைப்பாயுதே என் மனம் அலைப்பாயுதே, தெளிந்த நிலவு பட்ட பகல் போல் எரியுதே, தெளிந்த நிலவு பட்ட பகல் போல் எரியுதே, திக்கை நோக்கி என் இரு புருவம் நெறியுதே, கனிந்த உன் பேணுகானம் காற்றில் வருகுதே, கனிந்த உன் பேணுகானம் காற்றில் வருகுதே, கண்கள் சொருகி ஒரு விதமாய் வருகுதே, கண்கள் சொருகி ஒரு விதமாய் வருகுதே, கதித்த மனத்தில் உறுத்தி பதத்தை எனக்கு அளித்து மகிழ்த்தவா, கதித்த மனத்தில் உறுத்தி பதத்தை எனக்கு அழித்து மகிழ்த்தவா, ஒரு தனித்த வனத்தில் அனைத்து எனக்கு உணர்ச்சி கொடுத்து முகிழ்த்தவா, ஒரு தனித்த வனத்தில் அனைத்து எனக்கு உணர்ச்சி கொடுத்து முகிழ்த்தவா, கலைகடல் அணையினில் கதிரவன் ஒளி என கணை இணையிரு களில் என கழித்தவா, கடைக்கடல் அலையினில் கதிரவன் ஒளி என இணையிரு களில் என அழித்தவா, கதறி மனமுருகி நான் அழைக்கவோ இதர மாதருடன் நீ கழிக்கவோ, கதறி மனமுருகி நான் அழைக்கவோ இதர மாதருடன் நீ கழிக்கவோ, இது தகுமோ இது முறையோ இது தருமம் தானோ, இது தகுமோ இது முறையோ இது தருமம் தானோ, குழலூதிடும் பொழுது ஆடிடும் குழைகள் போலவே மனது வேதனை மிகவோடு அலைப்பாயுதே கண்ணா என் மனம் அலைப்பாயுதே. அந்த கல்யாண ராமனை நம்ம பெருமாளை மீண்டும் ஒரு முறை கும்பிட்டு இப்போ நம்ம 6 பேருடைய பேச்சும் கேட்டுட்டோம். யார் யாரெல்லாம் எப்படி எப்படி பேசுனாங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப சிறப்பாக பேசுனாங்க. இந்த 6 பேருடைய பேச்சுக்கும் மீண்டும் ஒரு முறை கைத்தட்டல் கொடுக்கணும். எல்லாருமே ஆசிரியர்கள், சிறப்பானவர்கள். சொல்லப்போனால் சார் வந்து ரொம்ப வெள்ளிச்சந்தையிலேருந்து வராரு, தருமபுரி வந்து அங்கேருந்து அவங்களும் அவங்க ஒய்ஃபும் வந்திருக்கிறாங்க. சார் வந்து தனியார் ஸ்கூலில் ரொம்ப வேலை, அவங்களுக்கு அவ்வளோ வேலை நெருக்கத்துலேயும் வந்துட்டுருக்கிறாரு. என் பையனை பற்றி உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. அவர் என்னோட டிரைவர் எல்லாமே அவர் தான். ஒரு சிறப்பாக வர்றவங்களுக்கு எல்லாருமே ஜனரகமாக பேசக்கூடியவங்க. செல்வ பூங்கோதை ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம்பரியமான ஒரு வாத்தியார் குடும்பத்திலேருந்து வந்தவங்க. அவங்களுடைய பேச்சு, என்னுடைய தோழி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாருமே சிறப்பான பேச்சு பேசினாங்க. அவங்களுக்கெல்லாம் மீண்டும் ஒரு முறை பலத்த கைத்தட்டலையும் பாராட்டுகளையும் உங்களுடைய ஆசீர்வாதத்தையும் நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு இப்போ நம்ம தீர்ப்புக்கு சொல்ல வேண்டிய நேரத்துக்கு வந்துட்டோம். தீர்ப்பு என்ன பண்ணலாம்? ஆண்களா? ஆன்மீகத்தில் அதிகமாக ஈடுபாடு பண்ணவங்க பெண்களா ஆண்களா? சரி, இப்போ பூசலாருன்னு ஒருத்தர் இருந்தாருங்க, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சவர். அது ஏற்கனவே சொல்லிட்டாங்க. 63 பேரில் நாயன்மார்கள் 60 பேர் ஆண்கள் தான். 12 ஆழ்வார்களில் 11 பேர் ஆண்கள் தான். இப்போ நம்ம கணக்கு போட்டு பார்க்கணும்ல.
இப்போ நம்ம கணக்கு போட்டு பார்க்கறதுல எண்ணிக்கை அதிகமாக இருக்கு, ரைட்டா? அப்படி எண்ணிக்கை அதிகமாக இருக்கும்போது என்ன, நம்ம இப்போ ஒரு முடிவுக்கு ஒரு எல்லாமே வந்து புள்ளிகள் தானேங்க. புள்ளிகள் இல்லைன்னா எதுவுமே இல்லை, எல்லாமே கணக்கு தான். அப்போ அந்த எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. ஸ்ரீராம ஜெயா சொன்னால் கூட 108 சொல்கிறோம் இல்லையா? அது கூட ஒரு எண்ணிக்கை தான் இல்லைங்களா? அப்போ எண்ணிக்கை கணக்குப்படி பார்த்தா ஆண்கள் தான் அதிகமாக வந்து ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டவங்களா. ஏன்னா அவங்க தான் வந்து நிறைய கோயில்கள்லாம் கட்டினாங்கன்னு பார்த்தோம், அரசர்கள். அப்புறமா நிறைய பாடல்கள்லாம் இயற்றி பாடல்கள்லாம் பாடி சாமியை வந்து சாமிக்காக எல்லாமே கொடுத்தாங்க நாயன்மார்கள்லாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அப்போ அப்படி ஒரு முடிவுக்கு வந்துடலாமா நம்ம? இந்த பூசலார்னு ஒருத்தர் இருந்தாருங்க, ஒரு மிகப்பெரிய சிவபக்தர். இந்த ஒரு ஆண் தான் சிறந்த ஒரு ஆன்மீகவாதின்றதுக்கு எடுத்துக்காட்டு ஒரு பூசலார் தான். அவர் காஞ்சிபுரத்து பக்கத்தில் அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. திருநின்ற ஊர் அவருடைய ஊர். இந்த திருநின்ற ஊரில் இருக்கிற அவர் என்ன பண்ணுறாருன்னா, பக்கத்தில் வந்து ஒரு பல்லவ மன்னன் இப்போ கோயில் கட்டிட்டு இருக்கிறாரு. இப்போ நம்ம எப்படி கோயில் கட்டி நம்ம ஊரில் கும்பாபிஷேகம் பண்ணோம் இல்லைங்களா? அதுபோல் அந்த பல்லவ மன்னன் கோயில் கட்டுற அதே நாளில் இவரும் வந்து என்ன செய்கிறாருன்னா தம் மனசுக்குள்ளே கோயில் கட்டுறாரு. எப்படி? மன்னன் வந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் தான் அந்த பூமி பூஜை போடுவார் இல்லை, அதே நாளில் இவரும் வந்து பூஜை போடுறாரு. கல் மண்ணெல்லாம் வந்து நம்ம இறக்குவாங்க, நம்ம தேவையான கோயிலுக்கு தேவையான அந்த பொருளெல்லாம் வந்து இறக்குற மாதிரி இவர் மனசுக்குள்ளேயே இறக்குறாராம். நம்ம ஆள் எத்தனை ஆள் வந்து செய்யணும், ஒரு ஆள் கணக்கு இல்லையா? இத்தனை பேர் வேலை செய்கிறாங்க, மேஸ்திரிங்க இத்தனை பேர், அது சுற்றுச்சுவர் பெயிண்ட், அது கூட மனசுக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கோயில் அப்படி ஒரு நாளைக்கு இவ்வளோ வேலை, ஒரு நாளைக்கு இவ்வளோ வேலைன்னு சொல்லிட்டு அங்கே ராஜா கட்டிட்டு இருக்கிறாரு, மன்னன் கட்டிட்டு இருக்கிறாரு அங்கே கோயில். இவர் மனசுக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சமாக கோயில் கட்டிட்டு இருக்கிறாரு. ராஜா என்ன பண்ணுறாரு, வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு. சரி, இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம கும்பாபிஷேகம் பண்ண இல்லைங்களா நம்ம கோயிலுக்கு, அதே போல் ஒரு நல்ல நாள் பார்த்து கும்பாபிஷேகம் குடமுழுக்கு பண்ணலாம்னு சொல்லிட்டு ராஜா முடிவு பண்ணுறாரு. அதே நாளில் என்ன பண்ணுறாரு, இந்த பூசலாரும் சரி நம்மளும் வந்து கோயிலை மனசுக்குள்ளே கட்டி முடிச்சிட்டோம், இன்னைக்கு நாமளும் அதே தேதியில் இவரும் முடிவு பண்ணுறாரு. சரி, கோயிலுக்கான அந்த வேலையெல்லாம் இப்போ கும்பாபிஷேகத்துக்கான வேலையெல்லாம் அங்கே ராஜா அப்படி தடபுடலாம் பண்ணிட்டு இருக்காரு. ஆயிரக்கணக்கான பேர் அந்த பூ, இப்போ எப்படி இந்த கோயிலுக்கெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம்ல, அது மாதிரி எல்லாமே கோயிலை சுற்றி நடந்துட்டு இருக்குது. அன்னைக்கு நைட்டு கனவுல வந்து சிவபெருமான் நேராக போகிறார். போயிட்டு என்ன சொல்கிறாருன்னா, இன்னைக்கு நான் வரல, நாளைக்கு நீ நடத்துகிற கும்பாபிஷேகத்துக்கு நான் வரமாட்டேன், நான் திருநின்ற ஊருக்கு போகிறேன், அங்கே பூசலார்னு ஒருத்தர் கட்டியிருக்கிறான் கோயில், அந்த கோயிலில் கும்பாபிஷேகத்துக்கு நான் கலந்துக்கிறேன், நீ இன்னொரு நாளைக்கு வச்சுக்கோ. நின்ற ஊர் பூசலார் நெடுநாள் கட்டின அந்த கோயில், நின்ற ஊர் பூசலார் நெடுநாள் நினைந்து கட்டிய அந்த கோயிலுக்கு இன்று நாம் குடிபோம், நீ இன்னொரு நாளை பார்த்துக்கோன்ட்டான் இறைவனே. இப்போ என்ன ஆச்சுனாக்க, அந்த ராஜாவுக்கு மன்னனுக்கு ஒரே குழப்பம். இறைவனே வந்து கனவுல சொல்லிட்டாரு, அப்போ நம்ம அதை தள்ளி சொல்ல முடியாதுல்ல. ஒரு அரசனுக்கு வந்து கண்ணை சொல்கிறேன்னா அது சும்மா கனவு தானே, அப்படி தள்ளி போட முடியாது. ஏன்னா சாட்சாத் அந்த இறைவனே வந்து அவர் இறைப்பணி செய்கிறவர், இறைவனோடவே இருக்கிறவர், அவருக்கு தெரியும். இறைவனே வந்து சொல்லிட்டாரு. சரி, அப்படி யாரு தான் அப்படி ஒரு கோயிலை கட்டியிருப்பாங்க, போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு திருநின்ற ஊருக்கு போகிறார். போயிட்டு அங்கே இருக்கிற வழியில் இருக்கிற மக்கள்கிட்ட ராஜாவே வந்திருக்கிறாரு, இங்கே யாராவது ஏதாவது புதுசாக கோயில் கட்டியிருக்குதுங்களா? இல்லைங்களே, அப்படி எதுவும் இல்லை, நல்லா சொல்லுங்கள், இங்கே வந்து கோயில் ஒன்று புதுசாக கட்டியிருந்தா நான் கேள்விப்பட்டு வந்தேன். இல்லை, அப்படிலாம் இல்லை, அப்படி எதுவுமே இல்லைங்க. இந்த பூசலார்னு யாருன்னா ஒருத்தர் இருக்கிறாரா? இருப்பார். அந்த கோயில் எப்போ பாரு கோயிலாண்ட உட்காந்துட்டு இருப்பாரு, அந்த கோயில் சவுத்து பக்கம் நீங்கள் போய் போனீங்கன்னா அங்கே உட்காந்துட்டு இருப்பார், அவர் தான் பூசலார், நீங்கள் போய் பாருங்கன்னு சொல்கிறாரு. சரி, போயிட்டு அவர் ராஜா போய் அவரை பார்த்து கேட்குறாரு, இறைவன் வந்து இப்படி என்ன சொல்கிறாரு, எனக்கு கனவுல வந்து நீ கோயில் கட்டியிருக்கிறேன்னு சொல்கிறாரு, இது உண்மையா, எங்கே நீ கோயில் கட்டணுன்னு சொல்லும் போது தான் அப்போ தான் அவர் சொல்வார், என் மனசுக்குள்ளே நான் கோயில் கட்டினேன். அந்த இறைவன் என்ன பண்ணுறாரு, அந்த மனசுக்குள்ளே கட்டின கோயிலுக்கே குடிப்புகிற நான் தான் அங்கே தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இதற்காக சொன்னார். அப்போ அந்த மன்னன் வந்து சிவபக்தன் இல்லையா, இவருடைய பக்தி என்னுமே இல்லைனாலே, எந்த பொருள் எதுவுமே இல்லைனாலே அவர் என்ன செய்கிறாரு, பக்தியால கோயில் கட்டினாருன்றதை எல்லாருக்கும் நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இறைவன் கனவுல வந்து சொன்னாரு. அப்ப அந்த பூசலாருடைய பக்தி எவ்வளவு ஒரு உயர்வான பக்தி, இதுக்கு இணையான ஒரு பக்தி எங்காவது இருக்க முடியுமா? அப்ப ஆண்களுடைய பக்திக்கு இறைவன் எப்படி இறங்கி வந்திருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம்.
இப்போ பெண்கள் பக்கம் வரலாம். இப்போ இதை வச்சு நம்ம தீர்ப்பு சொல்ல முடியாதுல்ல. ஏற்கனவே எங்கள் தோழி சொன்ன மாதிரி காரைக்கால் அம்மையார் வந்து அப்படியே பேய் உருவம் எடுத்துட்டாங்க. கணவன் வேணான்னு சொன்னவொடனே எனக்கு பேய் உருவமே போதும், உருவமே வேணான்னு சொல்லிட்டு போயிட்டு கால் படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, தலைகீழ அப்படியே நடந்து போனவங்க இந்த காரைக்கால் அம்மையார் போயிட்டாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், இறைவன் முன்னாடி அந்த தக 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 வேண ஆடவா சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவான்னு பாடினவங்க அந்த அம்மா. அப்ப 3 பேர் தானே நீங்க சொல்றீங்களே, அப்படியே கணக்கு பார்த்தாலே 3 பேர் தான் அப்படின்னு சொன்னபோது அந்த 60 பேரும் தங்கமா இருந்தாலும் தங்கத்தை விட சிறந்தது அந்த வைரம். வைரம் வந்து குறைவாக தான் கிடைக்குது உலகத்துல இல்லையா? அப்ப குறைவா கிடைச்சது அந்த பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா வைரம். அந்த பெண்கள் அந்த 3 பேர் வந்து வைரத்துக்கு இணை. ஆண்டாள எடுத்துக்கோங்க, 11 பேர் ஆழ்வார்கள் சொன்னனால இன்னைக்கும் ஆண்டாளினுடைய கழுத்துல சூடி கொடுக்கிற அந்த மாலை தான் அந்த ஏழுமலையானுக்கு போய் சேருது. மற்ற 11 பேர் இருக்கக்கூடிய அந்த ஆழ்வார்கள் சூடி கொடுக்கறது சொல்றாங்க, சூடி கொடுத்த சுடற்கொடின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டாள தான் சொல்லுவோம். இன்னைக்கும் அந்த பிரம்மோற்சவத்தப்ப இங்க இருந்துதான் மாலை போகுது. அட இறைவனோடு ஸ்ரீரங்கத்துல போய் அப்படியே உள்ளுக்குள்ள அப்படியே உடலோட அப்படியே கரைஞ்சு போனவன் ஆண்டாள். அதை நாம எங்காவது மறுக்க முடியுமா? மாதம் மும்மாறி மழை பெய்யுதுன்னு சொல்லுவாங்க. வேதியருக்கு ஒரு மழை, நீதி தவறாத மன்னனுக்கு ஒரு மழை பெய்யுமா? மாசம் மும்மாரி மழைனா வேதம் சொல்றவங்களுக்கு ஒரு மழை, நீதி தவறாம ஒரு மன்னன் ஆட்சி பண்ணா அவனுக்கு ஒரு மழை, பத்தினி பெண்டிற்கு ஒரு மழை அப்படின்னு சொல்லிட்டு மாசம் மும்மாரி மழை பெய்யுதுன்னா அதுக்கு காரணம் வந்து பெண்கள் தானே. எந்த ஆனாலும் சொல்லி மழை பெஞ்சிச்சுன்னு எங்காவது கேள்விப்பட்டிருக்கோமாங்க? அப்ப பெண்கள் நினைச்சா மட்டும்தான் மழை பெய்யும் அப்படிங்கிறது. அவ எவ்வளோ பெரிய ஆன்மீகவாதின்றதை தாண்டி அவ எவ்வளோ பெரிய பதிவிரதை பத்தினி. ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு வாழை மட்டையை வந்து பச்சை மட்டையை வந்து ஒரு பத்தினி நினைச்சானா அப்படியே எரியும். இதுக்கு உதாரணம் வந்து கண்ணகி எவ்வளோ பேர், சாவித்திரி, நலாயினி, அகலிகை, இது மாதிரி பத்தினிகள் வரிசைகள் எல்லாமே இருக்குது. திரௌபதி 5 கணவன்களை மணந்தாலும் அவள் பத்தினி. அதெல்லாம் திரௌபதி வந்து குலதெய்வமா இருக்கிறவங்க இந்த மகாபாரதம் படிச்சவங்களுக்கு தெரியும். 5 கணவன்களை மணந்தவள் பத்தினி. அவள் ஒரு கணவனோடு ஓராண்டு வாழ்ந்தால் அடுத்த வருடம் அவள் கணவனோடு வாழும் போது அக்னியில் போய் நிற்பாள். அப்ப அவ வந்து கண்ணித்தன்மையோடு புதிதாக உருவெடுத்து தான் இன்னொரு கணவனோடு வாழ்வாள். அதனாலதான் 5 கணவன்களை இருந்தாலே அவளை நம்ம பத்தினின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஆக பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா அப்படியே ஆன்மீகத்துல இருக்காங்களா அப்படிங்கிறதுக்கு உதாரணங்களே பாத்தீங்கன்னாக்க ஒவ்வொரு பெண் குழந்தையுமே பிறக்கிறது வந்து லட்சுமின்னு சொல்லுவோம். எந்த ஆண் குழந்தை பிறந்தாலே நம்ம லட்சுமி பிறக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்றது இல்லை. அதே போல பார்த்தீங்கன்னாக்க கோயில்கள் நிறைய பேர் ஆண்கள் தானே கட்டினாங்கன்னு சொல்லிட்டு சொல்லும்போது எந்த பெண் ஒன்று சொல்றேங்க, இன்னைக்கு ஆம்பளைங்கள்லாம் வேட்டி கட்டி நீங்க நடந்து போறீங்கன்னா அதுக்கு காரணம் அந்த பெண்கள் தான். அந்த பெண்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களை எல்லாம் அவ்வளோ ஒரு மதிப்பு மரியாதையா அந்த பெண் இருக்காங்காட்டி தான் நீங்கள்லாம் இப்படி நடந்து போறீங்க. எந்த கோயில்கள் போறீங்க, ஆன்மீகத்தில் ஈடுபடுறீங்க, எல்லாத்துக்குமே உங்க பெண்ணை வீட்டில் இருக்கக்கூடிய பெண் வந்து உறுதுணையா இருக்கிறதுனால மட்டும்தான் நீங்கள்லாம் வெளியே வர முடியுது. இல்லை அப்படி ஒரு பெண் எப்போ பாரு பிரச்சனை பண்ணிக்கிட்டு நீங்க கோயிலுக்கு போகக்கூடாது, அப்படி அது சாமிக்கு பண்ணக்கூடாதுன்னு சொன்னாக்க எந்த பெண்ணா எந்த ஆணாவது போய் உங்களால செய்ய முடியுமா? அதுக்கு அப்பா எல்லாத்துக்கும் உறுதுணையா இருக்கிறவ வந்து பெண் தான். ராஜராஜ சோழனுக்கே அவளுடைய தன் அக்கா குந்தவை தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். குந்தவையினுடைய தூண்டுதலின் மூலமாக ராஜராஜ சோழன் அவ்வளோ பெரிய அந்த கோயிலை கட்டினதுக்கு காரணமே அவருடைய அக்கா தான். அப்ப அவள் வந்து ஆன்மீகவாதி இல்லையா? ஒன்றும் இல்லைங்க, நிறைய பெண்கள் வந்து உடுக்க சத்தம் கேட்டாவே சாமி ஆடுவோம் இல்லையா? எந்த ஆணுக்காவது சாமியை வர வைக்கிறதுக்கு எவ்வளோ பாடுபட வேண்டியது, ஒரு ஆணுக்கு சாமியை இறக்கிறதுக்கு எவ்வளவு பாடுபட வேண்டியது. பெண்கள் எளிதாக கடவுளோடு இணங்கி விடுவார்கள், இணைந்து விடுவார்கள். இதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னாக்க எனக்கு தெரிஞ்ச ஒரு சித்தர் ஒருத்தர் இருக்கிறாரு.
அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மந்திரமெல்லாம் சொல்லுவார். நீங்கள் சொல்லுங்க ஐயா, நான் கற்றுக்கிறேன், நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது சொல்லுவார், பெண்களை விட ஆண்களை விட பெண்கள் வந்து ஈஸியாக சாமிக்கிட்ட வந்து இணங்கிடுவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவர் சக்தியினுடைய ரூபம். சிவன் தான் இந்த உலகத்தை ஆளுதுன்னு சொல்கிறோம். அவன் சக்தி இல்லைன்னா சிவனால் இயங்கவே முடியாது. அந்த சக்தியை கொடுக்குறவளே பெண் தான். அவள் வந்து ஈஸியாக கடவுளை அணுகி விடுவாள் அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய ஆண்கள் இன்னமே நம்ம வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறோம். அவங்க எல்லாருமே கணவனையே கண்கண்ட தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு வாழ்றதும் ஒரு ஆன்மீகம் தான். கோயில்ல போயிட்டு சாமி கும்பிட்டு தன்னுடைய நேரத்தை செலவழிக்காம வீட்டில் இருந்தபடியே குடும்பத்தையும் பார்த்து கொண்டு கணவனையும் பார்த்து கொண்டு கணவன் வீட்டாரையும் பார்த்து கொண்டு அனைவரையும் பார்த்து கொண்டு இருப்பவளும் அதுவும் ஒரு ஆன்மீகம் தான். மரமெனப்படுவதே ஆன்மீகம். இங்க நம்ம இந்த தலைப்புக்கு இப்பதான் வர்றோம். ஆன்மீகத்தில் அதிகம் ஈடுபாடு கொண்டவர்கள் அறமெனப்படுவதே ஆன்மீகம் தான். ஆன்மீகமும் அறமும் வேறு வேறு அல்ல. அறத்தோடு பக்தியோடு வாழ்வதுதான் ஆன்மீகம். அப்ப அந்த அறத்தோடு பக்தியோடு ஒரு ஆண்மகன் வாழ வேண்டும் என்றால் அதுக்கு உறுதுணையாக கண்டிப்பாக பெண் இருக்க வேண்டும். அந்த பெண்ணினுடைய அந்த அனுசரணை, அவளினுடைய அந்த அன்பு, அவளினுடைய அந்த பரிவு, அந்த குடும்பத்தின் மேல் கொண்ட அக்கறை, அதுதான் ஆன்மீகம். ஆக நம்பிக்கைதான் கடவுள். நம்பிக்கைதான் கடவுள். ஆன்மீகத்தில் ஆண்களை விட அதிகமாக ஈடுபாடு கொண்டவர்கள் பெண்களே 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 என்று சொல்லி என்னுடைய தீர்ப்பை கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.